ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரே ஒரு ஸ்கில் உங்க முழு வாழ்க்கையும், அதாவது உங்க வேலை, உங்க ரிலேஷன்ஷிப்ஸ், உங்க வெற்றி எல்லாத்தையுமே அப்படியே மாத்த முடியும்னா, அது என்னவா இருக்கும்? நீங்க நினைக்கிற பதில் இதுவா இருக்காது. அதுதான் சிறந்த தகவல் தொடர்பு. ஆமா, எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். பணம், திறமை இதெல்லாம் விட நீங்க மத்தவங்க கூட எப்படி பழகுறீங்க, எப்படி பேசுறீங்க அப்படிங்கிறது தான் உங்க வாழ்க்கையோட திசைய உண்மையிலே தீர்மானிக்குது. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு இந்த சக்தி வாய்ந்த கலையில நாம எப்படி மாஸ்டர் ஆக போறோம்னு தான் பார்க்க போறோம். இத உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கான ஒரு சாவியா நினைச்சுக்கோங்க. முதல்ல ஒரு பெரிய தப்பான அபிப்பிராயத்தை உடைச்சிடலாம். நம்மள நிறைய பேர் கம்யூனிகேஷன்னா பெரிய ஸ்டேஜ்ல பேசுறது, இல்லனா கடகடன்னு இங்கிலீஷ்ல பேசுறதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதோட உண்மையான பவரே மத்தவங்க கிட்ட பேசுறதுல இல்ல, அவங்கள புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவைன்னு உணர்ந்து அதுக்கேத்த மாதிரி பேசுறதுல தான் இருக்கு. சரி, நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த தப்பான கருத்துக்களை சரி பண்ண போறோம். அப்புறம் நம்ம மனசுல இருந்து எப்படி இந்த ஸ்கில்ல வளர்க்கறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் மத்தவங்கள எப்படி ஜெயிக்கிறது, வார்த்தைகளை எப்படி பவர்ஃபுல்லா யூஸ் பண்றது, கடைசியா இது நம்ம வளர்ச்சிக்கு எப்படி உதவும்னு தெளிவா பார்க்க போறோம். முதல்ல அந்த தப்பான அபிப்பிராயம், இதேதோ மேடை பேச்சுக்கான திறமைன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இதோட தாக்கம் நம்ம ஒவ்வொரு நாள்லயும் இருக்கு. ஆஃபீஸ்ல, நம்ம டீம் கூட, வீட்ல, நம்ம குடும்பத்துல. ஒரு நல்ல பேச்சு உறவுகளை உருவாக்கும். ஆனா ஒரு சின்ன தப்பான வார்த்தை எவ்வளோ பெரிய உறவையும் உடைச்சிடும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல பேச்சு வாயிலிருந்து வர்றதில்ல, அது நம்ம மனசுல தான் ஆரம்பிக்குது. நீங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எண்ணங்களை எப்படி நீங்க தயார் பண்றீங்கன்றதுதான் இதுல முதல் ஸ்டெப். இதுல ரெண்டு முக்கியமான படி தான் இருக்கு. ஒன்னு, சிந்தனையில தெளிவு. நீங்க என்ன சொல்ல போறீங்க, ஏன் சொல்ல போறீங்க, கேக்குறவங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு நீங்க முதல்ல தெளிவா இருக்கணும். ரெண்டாவது, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்த பத்தி பேசுங்க. உங்களுக்கு புடிச்ச ஒரு விஷயத்த பத்தி பேசும்போது உங்க நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரும். சரி, இப்போ உங்க மனச நீங்க தயார் பண்ணியாச்சு. அடுத்தது, உங்க கவனத்தை உங்ககிட்ட இருந்து நீங்க யார்கிட்ட பேச போறீங்களோ அவங்க பக்கம் திருப்பணும். ஏன்னா நல்ல கம்யூனிகேஷன் அன்னது உங்கள பத்தி இல்ல, அது மத்தவங்களோட கனெக்ட் ஆகுறத பத்தி. இதத்தான் சூழ்நிலைய புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நீங்க யார்கிட்ட பேசுறீங்க, அவங்க என்ன மனநிலையில இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ற விதமும் ஒரு கஷ்டமான விஷயத்த சொல்ற விதமும் ஒன்னா இருக்காது இல்லையா? அந்தந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம பேச்ச மாப்பிக்கணும். இப்போ மத்தவங்களோட கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான திறமைக்கு வரும். அதுதான் கவனிக்கிறது. நான் சும்மா காதுல வாங்கறத பத்தி சொல்லல. ஒருத்தர் பேசும்போது உண்மையிலேயே அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு முழுசா கவனிக்கிறது. அது ஒரு கலை. நீங்க எவ்ளோ நல்லா கவனிக்கிறீங்களோ அவ்ளோ நல்லா அவங்க உங்களோட கனெக்ட் ஆவாங்க. இந்த பழமொழி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேசுவது விதைப்பது, கேட்பது அறுவடை செய்வது. நீங்க பேசும்போது உங்க ஐடியாஸ விதைக்கிறீங்க. ஆனா நீங்க கவனிக்கும்போது தான் புரிதல், மரியாதை, அறிவுன்னு பல விஷயங்களை அறுவடை செய்ய முடியும். மத்தவங்கள ஜெயிக்கிறதுக்கான கடைசி ரகசியம் நம்ம மனசுல இருக்கு. யாராவது உங்களோட கருத்துல மாறுபடும்போது உடனே கோபப்படாதீங்க. கொஞ்சம் ஓப்பன் மைண்டடோட இருங்க. ஒருவேளை அவங்க சொல்றதுல நம்ம பார்க்காத ஒரு புது உண்மை இருக்கலாம் இல்லையா? அங்கதான் உண்மையான வளர்ச்சி தொடங்குது. ஓகே, நம்ம எண்ணங்களை தயார் பண்ணிட்டோம், ஆடியன்ஸையும் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த மெசேஜ எப்படி பவர்ஃபுல்லா டெலிவர் பண்றது? இங்கதான் உங்க வார்த்தைகளும் உங்க பாடி லாங்குவேஜும் ரொம்ப முக்கியம். இந்த 4 விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. முதல்ல சுருக்கமா பேசுங்க. ரெண்டாவது, நீங்க சொல்றத நீங்க முழுசா நம்பணும். அப்போதான் மத்தவங்களும் நம்புவாங்க. மூணாவது, எப்பவும் பணிவா மரியாதையா இருங்க. குரலை உயர்த்துறதுல இல்ல, வார்த்தைகளை உயர்த்துறதுல தான் புத்திசாலித்தனம் இருக்கு. கடைசியா, உங்க குரல்லையும் உங்க உடல் அசைவிலையும் ஒரு நம்பிக்கையா காட்டுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க என்ன சொல்றீங்கிறத விட அதை எப்படி சொல்றீங்கிறது தான் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கும்போது என்ன ஆகும் தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒரு மிக பெரிய மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும். இது வெறும் ஒரு திறமை கிடையாது, இது உங்க எதிர்காலத்துக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். பாருங்க, இதோட பலன்கள் எவ்ளோ தெளிவா இருக்குன்னு. ஒரு நல்ல கம்யூனிகேஷன் உங்க கரியர்ல பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். நம்ம பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸை ரொம்பவே வலுப்படுத்தும். கடைசியா, இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஒரு முழுமையான, திருப்தியான வாழ்க்கையே கொடுக்கும். அதுதானே உண்மையான வெற்றி. இவ்ளோ விஷயத்தையும் கேட்ட உடனே எல்லாத்தையும் ஒரே நாள்ல செய்யணும்னு நினைக்காதீங்க. சின்னதா ஆரம்பிங்க. இன்னைக்கு நீங்க சந்திக்கிற ஒருத்தர் பேசுறத முழு கவனத்தோட கேளுங்க. அவ்வளோதான். நாளைக்கு உங்க ஒரு கருத்தை சுருக்கமா சொல்ல ட்ரை பண்ணுங்க. இப்படி சின்ன சின்ன படிகள் தான் பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். சரி, நாம முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி.
நாம பார்த்த இந்த சக்தி வாய்ந்த பயணத்துல உங்களுடைய முதல் ஸ்டெப் என்னவா இருக்க போகுது? ஒரு நிமிஷம் யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. ஏன்னா அந்த முதல் படிதான் உங்க வாழ்க்கைய மாத்த போகுது.